அப்பொழுது எனக்கு என்னுடைய பிக்ஷையும் கிடைத்துவிடும், தங்களுடைய சத்தியமும் நிறைவேறும். நீங்கள் சத்தியம் செய்துள்ளீர்கள் அசுரராஜா. நான் அசுரராஜா பலி என்று சத்தியம் செய்கிறேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம்படி தானம் தருவேன். செல் வாமனரே, நீங்கள் விரும்பும் 3 அடி நிலத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எதற்கு இந்த அமைதி? கூறுங்கள், என்னுடைய 3வது அடியை எங்கு வைப்பது? நான் தான் கூறினேனே அசுரராஜா பலி, நீ குரு கூறியதை மதிக்கவில்லை, இந்த குருவை மதிக்கவில்லை. அதன் தீய விளைவு உன் கண் முன்னால் உள்ளது. நான் தான் கூறினேனே, இந்த குள்ளர் வெறும் குள்ளர் அல்ல, நாராயணர் என்று. ஆம், நான் நாராயணன் தான். நாராயணரே, தாங்கள் சாட்சாத் நாராயணரா? நான் உங்களை எப்பொழுது பார்த்தேனோ அப்பொழுது முதல் பல யுகங்களாக நமக்குள் உறவு இருப்பது போல் தோன்றுகிறது. நாம் திருமணம் செய்து கொள்ளலாமா? நான் தவறு செய்து விட்டேன். இந்த பிரபஞ்சத்தையே காப்பவர், அனைவருக்கும் பிரியமான நாராயணர் என்னை போன்ற சாதாரண குள்ள பெண்ணையா மணக்கப் போகிறார்? நான் அவ்வாறு நினைத்ததை தவறு. இல்லை இல்லை, மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன். மன்னியுங்கள் நாராயணரே, மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டேன். ஆம் அசுரராஜா, நான் அதே குள்ளன்தான். நான் பிறந்த அந்த நேரத்தில் நீங்கள் குபேரனுக்கு கட்டளையிட்டீர்களே, அவரை எனக்கு பிட்சை பாத்திரம் தர பணித்தீர்களே. குபேரா, எப்பொழுது இந்திரனின் சகோதரர் உபேந்திரனுக்கு உபநயன சடங்கு நடக்கிறதோ அப்பொழுது என் சார்பாக அவர் பிச்சை எடுக்க ஒரு பிச்சை பாத்திரத்தை அழித்துவிடு. அப்படியே செய்கிறேன் அசுரவேந்தே. அன்று நீங்கள் மாபெரும் சபையில் அவமதித்து அங்கிருந்து துரத்திவிட்ட தாய் அதித்தியின் மகன்தான் நான். எனக்கு தானமாக பிரபஞ்சத்தின் அமைதியை தா. எவரையும் வெறும் கரங்களோடு அனுப்புவது அசுரராஜா பலியின் குணம் அல்ல. வீரர்களே, தேவ அன்னையை இங்கிருந்து வெளியேற்றுங்கள். நினைவிருக்கிறதா பலி? தாய் அதித்தியிடம் நீங்கள் என்ன கூறினீர்கள்? ராஜ்யங்கள் தானமாக அளிக்கப்படுவதில்லை. அதனால் நான் தங்களிடம் ராஜ்யத்தை அல்ல, வெறும் 3 அடி நிலம் மட்டும் தான் கேட்டேன். கூறுங்கள் அசுரராஜா, என் 3வது அடியை எங்கே வைப்பது? கூறுங்கள் தானப்பிரபு பலி, தங்களுடைய குலப்பெருமையை விட்டுத்தரப் போகிறீர்களா? இந்த சத்தியத்திலிருந்து பின்வாங்கப் போகிறீர்களா? ஜாக்கிரதை பலி, நாராயணர் பேச்சில் மயங்கி விடாதே. இன்று நீ நாராயணர் மாய வலையில் சிக்கிவிட்டாய். அதன் பிறகு நிரந்தரமாக அனைத்தையும் இழந்து விடுவாய். குருதேவா, இனி நான் இழப்பதற்கு என்னிடம் என்ன உள்ளது? வெறும் 2 அடியில் பூமியையும் ஆகாயத்தையும் எடுத்துக்கொண்டாரே. இனி என்னிடம் என்ன மிச்சம் உள்ளது? அசுரகுரு, இப்போது இந்த பலியிடம் வேறெதும் உள்ளதென்றால் அதுதான் அவனது மரியாதை.
தான பிரபு என்கிற பெயர் என்னிடம் உள்ளது. அதை நான் காப்பாற்றினால் நான் இந்த பிரபஞ்சத்தில் பெரிய வள்ளல் என்கிற பெயரையாவது காப்பாற்றிக் கொள்ள முடியும் அல்லவா? என்னை, எனது புகழை காப்பாற்ற வாய்ப்பளியுங்கள் குருதேவா. கேட்டுக்கொள்ளுங்கள் வாமனரே, நான் 3 அடி மண் தருவதாக வாக்களித்தேன். கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன். மூன்றாவது அடியை என் தலை மீது வையுங்கள் வாமன மகாராஜா. ஒவ்வொரு சக்திக்கும் அதற்கான பலன் உண்டு பலி. சக்தியானது மனிதனை மட்டுமல்ல, மனிதத்துவத்தையும் பலப்படுத்த வேண்டும். அது தனமோ இல்லை பலமோ அல்லது பக்தியாக கூட இருக்கலாம். அனைத்துமே சக்தியின் மூலமாகும். சக்தியால் சமநிலை ஏற்பட வேண்டும். ஆனால் நீயோ துன்பத்தை அழித்து விட்டாய். தவறு செய்தவனை மன்னிக்கலாம், ஆனால் குற்றம் இழைத்தவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆதலால் பிரபஞ்சத்தை காப்பவன் என்ற முறையில் நான் தங்களுடைய பாவங்களுக்காக, தங்களுடைய குற்றங்களுக்காக தங்களை தண்டிக்கப் போகிறேன். நான் அசுரராஜா பலி தானம் செய்ய தயங்கியதில்லை. தண்டனையை அனுபவிக்கவும் தயங்கப் போவதில்லை. உனது குற்றங்களுக்காக நான் உன்னை பாதாள லோகம் அனுப்புகிறேன் பலி. ஆனால் தானம் செய்த புண்ணியத்திற்காக உன்னை ஆசிர்வதித்து பிரகலாதனுக்கு நிகரான புகழைத் தருகிறேன். நீ இந்த பிரபஞ்சத்தில் என்றென்றும் தானப்பிரபு மகாபலியாக என்றென்றும் அறியப்படுவாய். மிக்க நன்றி நாராயணரே. பலி, நாராயணரே, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. தங்களின் அறந்தாங்கி தேவி லக்ஷ்மி அல்லவா? என்னை மன்னியுங்கள் தேவி லக்ஷ்மி. நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். மன்னியுங்கள் பிரபு. ஆனால் நீங்கள் உங்களிடமே ஏன் மன்னிப்பு கேட்கிறீர்கள் தேவி? ஆம் தேவி, நீங்கள் லக்ஷ்மி தாயாரின் அவதாரமாவீர்கள். நாராயணர் மேல் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அபரிமிதமான அன்பு இயற்கையானது. ஏனெனில் நீங்கள் அவருடைய லக்ஷ்மி, அவர் உங்களுடைய நாராயணர். எத்தனை அவதாரங்கள், எத்தனை யுகங்களானாலும் சரி, ஆதி முதல் அந்தம் வரை நீங்களும் நாராயணரும் கணவன் மனைவியாகத்தான் இருப்பீர்கள் தேவி. தாங்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? கேலி செய்யாதீர்கள் முனிவரே. நான் ஒரு சாதாரண குள்ள பெண். நான் எப்படி தேவி லக்ஷ்மி ஆக முடியும்? ஆதாரம் தேவையா? அப்படியென்றால் சாலிகிராமை தொடுங்கள். நீங்களே உங்களை அறிந்து கொள்வீர்கள். அனைத்தும் புரிந்துவிடும் தேவி.
லக்ஷ்மி. காலச்சக்கரம் மிக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது. லக்ஷ்மியும் நாராயணரும் ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநாட்டுவதை கடமையாக கொண்டனர். பல வடிவங்கள், பல அவதாரங்கள் எடுத்தனர். அவர்கள் தர்மத்தை காத்தனர். முதல் அவதாரம் மச்ச அவதாரம், இரண்டாவது அவதாரம் கூர்மம் மற்றும் சிந்து சுதா, மூன்றாவது அவதாரம் வராகம் மற்றும் தேவி வராகி, நான்காவது அவதாரம் நரசிம்மர் மற்றும் நரசிம்மி, ஐந்தாவது அவதாரம் வாமணன் மற்றும் வாமினி. சதியுகத்தின் இறுதியில் வாமன அவதாரத்திற்கு பிறகு சத்திரியர்கள் செய்த பாவங்களை போக்குவதற்காக நாராயணர் பரசுராமராக அவதரித்தார். பிறகு திரேதாயுகத்தில் பிரபஞ்சத்தில் நீதி, நேர்மை, தர்மத்தை கற்றுக் கொடுக்க லக்ஷ்மி நாராயணர் சீதாராமராக அவதரித்தார். ராமர் அவதாரத்தின் மூலம் இந்த பிரபஞ்சத்திற்கு அன்பு அழகானது மட்டுமல்ல, ஆழமானது என்பதையும் உணர்த்தினர். அதனால் அதர்மத்தை போக்கவும் முடியும், பாவத்தை அழிக்கவும் முடியும். அதன் பிறகு வந்தது துவாபர யுகம். இந்த யுகத்தில் அசுரன் நேரடியாக அல்ல, தனது சக்தியால் தீய எண்ணங்களின் மூலம் மனிதர்களின் மனங்களை ஆட்டிப் படைத்தான். அசுரர்களால் நேரடியாக செய்ய முடியாததை கூட இந்த அசுர எண்ணங்கள் நொடியில் செய்தது. சூழ்ச்சி, பொறாமை, சுயநலம் போன்றவை உறவுகளை பிரித்தது. அருமையான உறவுகளை அது சிதைத்தது. அன்பு, தாய்மை, சகோதரத்துவம் அனைத்தும் அர்த்தமற்றதாயிற்று. மோசமான சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் வாழ்க்கையின் நெறியாக மாற்றினார்கள். மனிதர்களை காப்பாற்றிய தர்மத்தை காக்க வேண்டியது கடமையாயிற்று. ஏனெனில் அதர்மம் மெல்ல மெல்ல உச்சநிலை அடைந்தது. தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது தேவையாயிற்று. தர்மமானது விலங்கிடப்பட்டு அதர்மம் என்னும் இருளில் அடைக்கப்பட்டது. கொடும் சிறைக்குள் தள்ளப்பட்டது. கொடுமையே அங்கு ஆட்சி புரிந்தது. துவாபராயுகத்தில் பிரபஞ்சம் மறந்து போன தர்மத்தை மீண்டும் நினைவூட்டவும், தன் லீலைகளால் பிரபஞ்சத்தை திருத்தவும் நாராயணர் அவதரித்தார். பிரபஞ்சத்தில் இருந்து பாவங்களை அழிப்பதற்காக, கம்சனை அழிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிக்க வேண்டியதாயிற்று. எச்சரிக்கை! மகாராஜா கம்சன் வந்து கொண்டிருக்கிறார். मार्गरत् कुसंगनत् कुचक्रवत् कुलक्षणं कुटिल कुपंथ गामि क्रोध रूप कंस क्रूरतम असभ्य अत्याचारि नृप अशिष्टतम अभद्रतम दुरात्मा अनंत दुःखदायि दुष्ट दुर्जनम. எனது இந்த கரங்களை கொண்டு உன்னுடைய 7 குழந்தைகளையும் நான் அழித்து விட்டேன்.
இப்போது இந்த கரங்களால் உனது 8வது குழந்தையையும் மரணத்தின் வாசலுக்கே இந்த கம்சன் அனுப்பி வைப்பார். தன் காலனையே அழிக்கும் காலந்தான் இந்த கம்சன். என்னை அழிக்கப் போகிறவனை நான் அழிக்கப் போகின்றேன். போதும், நிறுத்து கம்சா, நிறுத்திவிடு. உனது தங்கை என்று கூட பார்க்க வேண்டாம். ஒரு கர்ப்பிணி தாய்க்காவது இரக்கம் காட்டு. நீ எங்கள் 7 குழந்தைகளை எங்கள் கண் முன்பே அழித்து விட்டாய். உனது கொடுமைகளை இனியாவது நிறுத்திவிடு. தனது கண் முன்பே குழந்தைகள் அழிக்கப்படுவதை பார்த்து உனது தங்கையின் மனது கல்லாகிவிட்டது. தேவகியை பார் கம்சா, பார். இப்பொழுது உன் முன்பு கருணை பிச்சை கூட கேட்கவில்லை. அவள் எப்படி கேட்பாள்? இவள் என்னுடைய தங்கை. கேட்காமலேயே நான் இவளுக்கு எவ்வளவோ செய்துள்ளேன். இன்று கூட அரண்மனையில் எனது தங்கைக்கு பிரியமான உணவு தயாரானவுடன் அதை இவளுக்காக அனுப்பி வைக்கிறேன். இன்று நானே இங்கு வந்துள்ளேன். கொடு. என் தங்கைக்கு நான் என்னுடைய கரங்களால் பாயாசம் ஊட்டப் போகின்றேன். இதோ தங்கையே, இது இது பாசம் இல்லாமல் வேறு என்ன? அன்பா? உன் வாயால் அன்பு என்ற வார்த்தையை கூறுவது கூட அநீதியாகும் கம்சா. நீ எனக்கு அன்பல்ல, எப்பொழுதும் துன்பத்தையே தருவாய். மரணத்தை கூட தந்திருக்க முடியும் தேவகி. ஆனால் என்னுடைய மனதில் அன்பு இருப்பதனால் தான் இப்போதும் உயிருடன் உள்ளாய். இல்லை என்றால் அந்த அசரீரியின் குரல் கேட்டவுடனே உங்கள் இருவரையும் நான் அழித்து விட்டிருப்பேன். கொடூர கம்சனே, நீ இப்பொழுது அன்புடன் யாரை அனுப்பி வைக்கப் போகிறாயோ அந்த அன்பு தங்கையின் பரிசாக பிறக்கப் போகும் குழந்தை இப்பிரபஞ்சத்தை விட்டே உன்னை அனுப்பி வைத்துவிடும். உனது தங்கையின் 8வது குழந்தையாக அவதரிக்கப் போகிறது உன்னுடைய மரணத்துக்கான காலன். அந்த சிசு உன்னை அழித்துவிடும். தங்கை அண்ணனை அழிப்பதற்காகவே குழந்தையை பெற்றெடுப்பாள் என்றால் அண்ணன் தனது உயிரை காப்பாற்ற ஏதாவது செய்தாக வேண்டுமே. இருந்தும் என்னுடைய அன்பு உன்னுடைய உயிரை பறிக்க விடவில்லையே. உன் 7 குழந்தைகளை மட்டும்தான் கொன்றேன். 8வது குழந்தையையும் கொல்வேன். நீ கருணை பிக்ஷை கேட்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, தேவகி, உனக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் என் கையால் நான் தான் அழிப்பேன். பிரபஞ்சத்தில் உறவுகளை விட இனிமையானது வேறு எதுவும் இல்லை. ஆனால் பல நேரங்களில் சில உறவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களாலும்
சூழ்நிலைகளாலும் பகையாக மாறிவிடக்கூடும். ஆனால் நாமோ பழியை கடவுள் மீதே சுமத்தி விடுகிறோம். விதியை குறை சொல்கிறோம். அதுவும் சரிதான். ஏனென்றால் சில உறவுகளை அந்த கடவுள்தான் மாற்றி அமைக்கிறார். அது வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடாது என்பதற்காக. விதிப்படி நம் வாழ்க்கையை கவலை இல்லாமல் வாழ்வதே நம் கடமையாகும்.